Simple average profit la goodwill valuation பண்றதுல now I am going to discuss the illustration number 3 and 4. ரெண்டு illustrations நம்ம பார்க்க போறோம். Illustration 3 and 4. Illustration 3 and 4. இந்த இடத்துல average profit சொல்றோம் இல்லையா, profit எதை மீன் பண்றாங்க அப்படி சொன்னாக்க adjusted profit மீன் பண்றாங்க. எதை மீன் பண்றாங்க? adjusted profit. adjusted profit. Right? கிளாஸ்ல எல்லாம் இது நடக்கும். When I was a student, in my class, one of the students who is not at all opening his mouth for any questions. எந்த கேள்விக்கும் பதிலே சொல்ல மாட்டான். திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க, கேள்வி கேட்கும்போது அந்த பையில போய் கேட்டாங்க, டக்குன்னு எனக்கு பதில் சொல்லிட்டான். அவ்வளோதான், அவனுக்கு பாப்புலாரிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் பிரில்லியன்ட் அப்படின்றாங்க. அவன்கிட்ட போய் கேட்டால் அந்த ஒரு டாபிக் தான் எனக்கு தெரியும். அக்கேஷனல் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்தது, எதிர்காலத்தில் அது நடக்கணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு என்ன லாபம் வரும், எத்தனை ஆண்டுகள் லாபம் வரும், இதுதான் பேஸ். ஹவு மச் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் த டுமாரோஸ் ப்ராஃபிட், ஹவு மெனி இயர்ஸ் ஐ வில் கெட் த மணி. அப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் தான் குட்வில்னு சொன்னோம். எவ்வளோ நாளைக்கு கிடைக்குன்னு சொன்னால் லாஸ்ட் இயரில் என்ன கிடைச்சோ அதோட பேஸ்ன்னு சொன்னோம். ஆனால் லாஸ்ட் இயர் நம்ம என்ன கிடைச்சதுன்னு சொன்னோமோ அதுவே ரியல் கிடையாதுன்னு மாட்டணும். ஒரு கெமிஸ்ட், ஓகே, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவர் இல்லை ஃபார்மா படித்தவர் ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறார். மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் லாபம் வருதுன்னு அவர் சொல்கிறார். 6 லட்சம் ரூபாய் லாபமா, மாதம் 50,000 ரூபாய் லாபமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் படிச்சு நான் அந்த கடையை வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன். அந்த கடையை நான் நடத்த முடியுமா? மெடிக்கல் டேர்ம்ஸ் எனக்கு தெரியுமா? மெடிக்கல் டேர்ம் கற்றுக்கிட்டாலும் சரி நான் பண்ணலாமான்னா நோ, ஐ நீட் டு ஹேவ் த சர்டிஃபிகேஷன். அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் நான் பண்ண முடியாது. அப்போ மெடிக்கல் ஷாப் எப்படி சார் ரன் பண்ணுறது? அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறோம், நான் ரெக்ரூட் பண்ணோம். அவரை கூப்பிட்டு நீ கடையை பார்த்துக்குன்னு சொன்னால், சார் 40,000 ரூபாய் மாதம் தரீங்களான்னு கேட்குறான். மாதம் 40,000 ரூபாய், வருஷத்துக்கு 40 × 12 4,20,000 ரூபாய் நமக்கு சம்பளம் போயிடுச்சு. 4,80,000 ரூபாய் சம்பளம் போயிடுச்சு. அப்போ எனக்கு கையில் எவ்வளோதான் நிற்கிது? 1,20,000. ஆடாச்சே, 1,20,000 ரூபாய்க்கு இந்த பிஸ்னஸ் வாங்கினேன் அப்படின்னு தோணும். ஸோ ஐ ஹேவ் டு பி டபுள் காஷியஸ். அவர் சொன்ன ப்ராஃபிட் அவருக்கு வேணா பொருந்தும், புதுசாக வரவருக்கு அது பொருந்தணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ஒரு அக்கௌண்டன்ட் தொழில் செய்கிறார், அவர் 3 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம் வருதுன்னு சொல்கிறார். நான் பி ஃபார்ம் படித்தவர், எனக்கு அந்த கெமிஸ்ட்ரி பற்றி நல்லா தெரியும். அதை பதில் நான் ஆரம்பிச்சேன்னு சொன்னால் நான் எந்த ஆளையும் போட வேண்டாம், நானே பார்த்துப்பேன். அப்போ அந்த ஆளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தான்னு கேட்குறேன். சார் 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருந்தேன் சார், 6 லட்சமா? இப்போ அது கடையை நான் பார்த்துக்கிட்டேன்னா அந்த 6 லட்சம் மிச்சம் ப்ளஸ் 3 லட்சம் சேர்ந்தா 9 லட்சம் வரும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, லாஸ்ட் இயர்ஸில் இருக்கிற ப்ராஃபிட் தான் எதிர்காலத்தோட பேஸ். அது உண்மையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா ஆகாதா அப்படின்னு சொன்னாங்க. எந்தெந்த வருஷத்துடைய ப்ராஃபிட் எதிர்காலத்தில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்காதோ, பாதிப்பு இருக்காதோ, அதெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு வாட் இஸ் த ப்ராஃபிட் யூ ஆர் கால்குலேட்டிங் இஸ் கால் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். அந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் நாம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், மற்ற விஷயங்கள் கால்குலேட் பண்ணோம். அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் தான் illustration number 3, 4 and 5. These 3 illustrations we have. I am going to solve the illustration now here. So illustration 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே சிச்சுவேஷன் தான். Okay, illustration 3. A partnership firm has decided to value its goodwill for the purpose of settling a retiring partner. The profits of that firm for the last 4 years were as follows. கொடுத்திருக்கிறேன் 40, 50, 48 and 46. The business was looked after a partner. No remuneration was paid to him. Remuneration கொடுக்காத போது இந்த கேபிட்டல், இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு. The fair remuneration of a partner valued. ஒரு புதுசாக ஒரு ஆளை போட்டோம், இல்லை இந்த பார்ட்னருக்கு ஒரு ஃபேர் ரெமுனரேஷன் கொடுக்குறதா இருந்தால் 6,000 per annum கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ 40 வருமா? அந்த ரெமுனரேஷன் 6,000 ரூபாய் போக நமக்கு 34 தானே கிடைச்சிருக்கும். அந்த 34,000 தான் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். Find out the value of goodwill if it is valued on the basis of 3 years average profit, 3 years purchase of average profits of the last 4 years. Last 4 years profit na adjusted profit நம்ம எடுத்துக்கணும். முதல்ல unadjusted profit கண்டுபிடிக்கிறேன். ஓகே, 40,000 rupees இங்கே, and 16 50,000 rupees, and 17 48,000 rupees, 18 46,000. Right, அப்போ 4 years ஓட டோட்டல் எவ்வளோ வருது? Total of 4 years profit 40, 50, 48, 46. Okay, 120, 170, 180, 4,000 rupees வருது. Okay,
12 14 1 18 1,84,000 rupees வருது. இது எத்தனை வருஷத்துக்கு? 4 இயர்ஸுக்கு. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்னா நீங்கள் என்ன பண்ணோம்? யூ ஹவ் டு டிவைட் திஸ் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். 4ஆல் டிவைட் பண்ணோம். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 46,000 rupees வருது. இந்த 46,000 rupees நாளைக்கு வரும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் பார்ட்னர் பார்த்தார், வருமானம் அவருக்கு சேலரி கொடுக்கல. பார்ட்னருக்கு ஒரு சேலரி கொடுத்துருந்தால் என்ன நடக்கும்? தட் இஸ் வாட் அபவுட் த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் பீயிங் okay, average profit being 46,000 minus fair remuneration. ஒரு remuneration கொடுத்தால் 6,000 போயிடும். அப்போ adjusted profit எவ்வளோ தான் வந்திருக்க முடியும்? 40,000 rupees தான் வரணும். this is called adjusted profit. okay, எத்தனை வருஷம் இந்த ப்ராஃபிட் வரும்? அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ 3 இயர்ஸ் இந்த ப்ராஃபிட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அது எத்தனை வருஷம்னா 3 இயர்ஸ். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will be getting the goodwill. So goodwill is 1,20,000 rupees. இந்த 6,000 ஒவ்வொரு வருஷமும் லெஸ் பண்ணாலும் அதே தான் ஆன்சர் வரும். that 6,000 is common for all the 4 years. எல்லா 4 ஆண்டுகளிலும் அந்த பார்ட்னருக்கு ஒரு ஃபேர் ரெமுனரேஷன் 6,000 கொடுத்திருந்தால் ஒவ்வொரு வருஷமும் 6,000 குறைஞ்சிருக்கும். அப்படின்னு சொன்னாக்க நம்ம நெட்டாக ஃபைனலில் 6,000 குறைச்சால் போதும். ஏதோ ஒரு வருஷம் மட்டும் பாதிப்பு வருதுன்னா அந்தந்த வருஷம் போய் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். Is it okay? So the fair remuneration will be applicable for all the 4 years. Average கண்டுபிடிச்சு அந்த average வந்து லெஸ் பண்ணிடலாம். Illustration number 4 பார்ப்போம். So now I am going to discuss the illustration number 4. Illustration 3. Illustration number 4ல வரும்போது goodwill will be calculated by this way. 2 years purchase of 3 years average profit. 3 years average profit பார்த்தீங்கன்னா 2016 year, 2016 2017 2018 3 வருஷம் இருக்கு. எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு? the profit of this year இது வந்து என்னது? actual profit. உண்மையிலுமே அவங்க கணக்கு காமிக்கும் போது என்ன ப்ராஃபிட் இருக்கோ அது பேர் actual profit. so 46,000, 44,000 and then 50,000 rupees. 50,000 rupees actual profit, right? கீழ 2 நோட் கொடுத்திருக்காங்க. a non-recurring income of 5,000 in 2016's profit or profit in 2016ல, அதாவது 2016ல வந்த ப்ராஃபிட் 46,000 ரூபாயில நான் ரெக்கரிங். சர்ப்ரைஸா அந்த வருஷம் வந்த லாபம். அது எல்லா வருஷம் வரும்னு சொல்ல முடியாது. வரும்னு சொல்ல முடியாத வருஷம் இனிமேல் எப்படி வரும்? I am going to calculate what is the future profit. ஸோ இதோட இன்டென்ஷன் என்னது? குட்வில் கால்குலேட் பண்ணது ஃபியூச்சர்ல earn பண்ற ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். 2016ல 46,000 வந்திருக்கு சார். ஓகே, அதுல 5,000 ரூபாய் சர்ப்ரைஸா வந்தது. இந்த வருஷம் வருமா? அது எப்படி சார்? அப்படி வராதுங்கிறது எதிர்காலத்தில் இருக்காது இல்லையா? அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணோம். தோஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் will not be possible in the future னா அதை ரிமூவ் பண்ணோம். இந்த 5,000 ரூபாய் ப்ராஃபிட் இங்க வந்ததுனால என்ன இருக்கும்? the profit will be higher. profit ஜாஸ்தி இருக்கும். அப்ப அது வராதுல இனிமேல் அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? லெஸ் பண்ணி ஆகணும். so less 5,000. this is nothing but non-recurring income. non-recurring income happened only in 1 year. non-recurring income. அதே மாதிரி 2017ல closing stock of the year 2017 was overvalued by 10,000. 2017ல க்ளோசிங் ஸ்டாக்கை ஓவர் வேல்யூ பண்ணிட்டாங்க. க்ளோசிங் ஸ்டாக் எங்கே இருக்கும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இருக்கும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் அதிகமாக போட்டால் என்ன நடக்கும்? கிரெடிட் சைட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஜிபி ஜாஸ்தி இருக்கும். ஜிபி ஜாஸ்தி ஆச்சுன்னா ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கும். அப்போ இந்த 44,000 ஜாஸ்தி ஆனது காரணம் க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாக போட்டதுனால. அப்போ உண்மையான ப்ராஃபிட் கரெக்டாக ஸ்டாக் வேல்யூ பண்ணியிருந்தால் குறைவாக தானே இருந்திருக்கணும். ஸோ நவ் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் தட். ஸோ ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் பை 10,000 rupees நான் இங்கே மைனஸ் பண்ணிக்கிறேன். எந்த வருஷம்? 2017ல. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடில் 10,000 எக்ஸ்ட்ரா போட்டிருந்தால், கிரெடிட் சைடு எக்ஸ்ட்ரா போயிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட் ஜிபி அதிகமாக இருக்கும். ஜிபி அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கும். பட் அது தப்பாக போடுறதுனால, அப்போ சரியாக போட்டிருந்தால் இந்த 10,000 அதிகமாக இருந்திருக்காதுலே, குறைவாக தானே இருக்கும். சொல்லஸ் பண்ணிட்டேன். ஸ்டாக் மட்டும் வந்தால், நல்லா நோட் பண்ணிடுங்க, ஸ்டாக் மட்டும் வந்தால் க்ளோசிங் ஸ்டாக்ல தப்பு நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் ஓப்பனிங் ஸ்டாக்காக மாறும்ல, அதில் இம்பாக்ட் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க.
க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணீங்களோ அதோட இம்பாக்ட் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும். இங்கே க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டில் ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். மறந்துடக்கூடாது, இது ரெண்டும் இணை பிரியாதது. ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் ரெண்டு இணை பிரியாதது. ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூவேஷன், ஓப்பனிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூவேஷன். க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷன், ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷன். ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷன், ஓப்பனிங் ஸ்டாக் எந்த சைடில் இருக்கும்? டெபிட் சைடில் போடுவீங்க. ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் போடுவீங்க. டெபிட் சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? உங்களுக்கு ஜிபி குறையும். ஜிபி குறைஞ்சிருந்தால் நெட் ப்ராஃபிட் தவறுதலாக கம்மியாக இருக்கும். உண்மையான ப்ராஃபிட் ஜாஸ்தி தானே இருக்கணும். ஸோ ஆட் பேக். ஸோ யூ ஹேவ் டு ஆட் பேக். இதை நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படின்னு ரொம்ப ஈஸி. க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷன் இருந்த மைனஸ், மறந்துடாம பிளஸ் என்ன பண்ணி ஆகணும்? ஓவர் வேல்யூவேஷன் ஓப்பனிங் ஸ்டாக்னு அடுத்த பீரியட்ல அதை பிளஸ் பண்ணிடணும். இங்கே மைனஸ் பண்ண அங்கே பிளஸ். சப்போஸ் அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்காக இருந்தால் இங்கே பிளஸ், இங்கே வரும்போது அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்னு மைனஸில் வந்துடணும். இணை பிரியாதது. ஸ்டாக்கை பற்றி மட்டும் சொன்னாங்கன்னா you have to club these two, opening and closing. ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் சொல்லுவாங்க. க்ளோசிங் ஸ்டாக் எந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வேணுன்ற சில சமயம் ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம் ப்ரீவியஸ் இயரில் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷனாக இருந்திருக்க முடியும். ஏதாவது ஒன்று சொன்னாலும் இன்னொன்று நீங்கள் அஷ்யூம் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன்று நான் ரெக்கரிங், ரெண்டாவது ஸ்டாக் சம்மந்தப்பட்டது. எல்லா வருஷத்துக்கும் இம்பாக்ட் இருக்குன்னா நீங்கள் டேரக்டாக ஆவரேஜ் கண்டுபிடிச்சு போடலாம். நம்பர் ஒன். ஏதோ ஒரு வருஷத்துக்கு மட்டும் இம்பாக்ட் இருக்குன்னா அந்த வருஷத்தில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக்ல இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எந்த வருஷம் சொன்னானோ அதில் என்ன செஞ்சீங்களோ அப்படியே அடுத்த வருஷம் நீங்கள் மாற்றி செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் 2017 இஸ் நத்திங் பட் ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். அப்போ இங்கே மைனஸ்னா அங்கே நமக்கு ப்ளஸ் ஆக மாறிடும். இதெல்லாம் செஞ்ச பிறகு வர ப்ராஃபிட் தான் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். ஸோ அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கிளியர். ஸோ அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வரும்போது 46 minus 5, 41,000 is the adjusted profit for the first year. 44 minus 10, 34 is the adjusted profit, and 50 plus 10, 60 is the adjusted profit. Overall total will be 1,35,000. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ வருது? adjusted average profit 45,000 rupees is the adjusted average profit. I hope so you understand. இது எத்தனை வருஷம் பர்ச்சேஸ் பண்ணோம்? 2 years purchase. So number of years of purchase, வந்து எவ்வளோ? 2. அப்போ goodwill எவ்வளோ வரணும்? Goodwill is nothing but you have to multiply these two. 45 into 2, 90,000 rupees is the answer. I hope so you could understand the calculation of goodwill under simple average profit, where adjusted profit supposed to be calculated. Adjusted profit calculate பண்ணி போட வேண்டிய மாடல்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். Apart from that, we have the illustration number 5. அந்த illustration number 5 கூட இதே லாஜிக் தான். So I am going to solve immediately with that illustration 5. நான் ரீட் பண்ணுறேன், அதை போஸ்ட் பண்ணிட்டு வரேங்க. So 3 illustrations are simple average profit base பண்ணியிருக்கிற illustration. அதில் லாஸ்ட் 3, 4, 5 இந்த மூணுமே adjusted profit கண்டுபிடிச்சு போட வேண்டிய illustration. I am going to read the illustration number 5 and தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். So illustration 5. Illustration 5ல profit earned 2016, 2017, 2018 3 yearsக்கு 30,000 rupees and 29,000 rupees and 32,000 rupees. These are the 3 profits we have earned. Profit of note, profit of 2016 includes non-recurring income. Non-recurring income rupees 3,000 இதில் include ஆயிருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 1. அப்போ இந்த 30,000 rupeesல 3,000 இன்க்ளூட் ஆயிருக்குன்னா நாளைக்கு வராதுன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு வராதுன்னு நமக்கு உண்மையிலுமே எவ்வளோ தான் வரும்? 27 தான் வரணும். அதே மாதிரி செகண்ட், ப்ராஃபிட் ஆஃப் 2017 is reduced by rupees 2,000 due to stock destroyed by fire, stock loss. வருஷம் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குமா? 2017 ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. அதில் 2,000 மதிப்புள்ள ஸ்டாக் எரிஞ்சு போச்சு. அந்த 2,000 மதிப்புள்ள ஸ்டாக் எரிஞ்சு போனதுனால 29,000. இல்லைன்னா ப்ராஃபிட் ஜாஸ்தி தானே இருந்திருக்கும். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே மார்க் கம்மியாச்சு. ஏன் மார்க் கம்மின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
அன்னைக்கு சரியான மழை, சரியான தலைவலி, அது மட்டும் இல்லைனா அப்படி நம்ம சொல்கிறோம்ல, அதான் இது. என்ன 29,000 2017 29,000 காரணம் சரியான ஃபயர் ஆக்சிடென்ட், 2,000 மதிப்பில் ஸ்டாக் போயிடுச்சு சார் சொல்கிறீங்களா இல்லையா? யூ ஆர் கிவிங் த ரீசன். அப்படின்னா அந்த ஸ்டாக் போகாமல் இருந்திருந்தால் 31,000 வந்திருக்கும். அதுதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ ரெண்டாவது. மூணாவது அட்ஜஸ்ட்மெண்ட், த ஸ்டாக் இஸ் நாட் இன்சூர்ட் பட் இட் இஸ் டிசைடட் டு இன்சூர் த ஸ்டாக் இன் ஃபியூச்சர். இது வரைக்கும் இன்சூர் பண்ணல, அதனால இன்சூர் பண்ணாமல் இருந்ததுனால நஷ்டம், இனிமேல் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிடுறாங்க. பட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இனிமேல் கொடுக்கலான்னு பிளான் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இனிமேல் எதிர்காலத்தில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயபிள் ₹5,600 per annum. 5,600 நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இனிமேல் வருஷம் நம்ம கொடுக்குறோம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில். ஸோ குட்வில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குட்வில் இஸ் ஈக்குவல் டு 2 years purchase of 2 years purchase of 3 years average profit. 3 years average profit வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். Is it clear? This is the main theme to be noted here. So let me work out this illustration so that you will get full knowledge about the illustration. Okay, complete concept முடிஞ்சது இதோட. Let me finish off this illustration. இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்ததுல ஒன்று ஃபயர் ஆக்சிடென்ட் லாஸ், இன்னொன்று வந்து நான் ரெக்கரிங் இன்கம், மூணாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இனிமேல் வருஷம் கொடுக்க போகிறோம். இனிமேல் வருஷம் செய்ய போகிறோம்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம லெஸ் பண்ணணும். தட்ஸ் அ கீ பாயிண்ட் டு பி நோட்டட் ஹியர். ஸோ 2016, 2017, 2018 இயர். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 30,000 rupees, 29,000 rupees and 32,000 rupees, right? So this is the profit given. Apart from that, point number 1, profit of 2016 includes, அதாவது இதுல includes a non-recurring income. non-recurring income இனிமேல் வராதுன்னா அப்போ வந்திருக்குன்னு சேர்ந்துருக்குன்னா நமக்கு தேவையில்லாம அதிக ப்ராஃபிட் இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னா we have to remove that 3,000 rupees non-recurring income, right? So I deducted this non-recurring income. அதே மாதிரி profit of 2017 is reduced by 2,000 due to stock loss in the fire accident. இந்த 2017ல 2,000 மதிப்புல ஸ்டாக் போயிடுச்சு, அது போகாமல் இருந்தா 2,000 ரூபாய் ஜாஸ்தி வந்திருக்கும். So stock lost in fire accident. Okay, fire accident எந்த வருஷம்? செகண்ட் இயரில். அப்போ என்ன ஆகிடும்? 2,000 ரூபாய் ஆட் ஆகணும், ரைட்? அது ஆகாமல் இருந்திருந்தால் the profit might have been increased by 2,000 rupees. And insurance premium hereafter, இனிமேல் நம்ம இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்சூர் பண்ணிடலாம். ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு ப்ரீமியம் 5,600 கொடுக்குறோம். இனிமேல் வருஷம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ்லேருந்து நாங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் இயர் 30 minus 3 27,000, செகண்ட் இயர் 29 plus 2 31,000 and 32 வரும்போது இங்கே போட்டாச்சு. The full value will be 0,000 and 90,000 rupees. This is for 3 years. அப்போ average profit 30,000 rupees before what? Before the deduction for the insurance expenses. Insurance expenses deduct பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 30,000 rupees வந்திருக்கு. ஆனால் வரப்போகிற ஆண்டுகளில் வருஷம் 5,600 ரூபாய் நம்ம கொடுப்போம்னு சொல்கிறோம். ஸோ மைனஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயபிள் ஹியர் ஆஃப்டர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஓகே, ப்ரீமியம் எவ்வளோங்க? அது 5,600. ஸோ போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 24,400 will be the adjusted average profit, which is the profit I am going to earn the future. எதிர்காலத்தில் earn பண்ணக்கூடிய profit. ஸோ இதுதான் adjusted profit, average profit. Number of years of purchase எவ்வளோங்க? number of years of purchase எத்தனை வருஷம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க? ஸோ here it's given 2 years. So I am going to multiply these two. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். adjusted profit into number of years of purchase. If I multiply these two, 48,800 will be the goodwill under simple average profit method. I hope so you could understand easily.